ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முறுமுறுன்னு ஒரு தேங்காய் சிப்ஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் தேங்காய் வச்சு இந்த சிப்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியும். ஆனால் இப்படி ட்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா மொறுமொறுன்றது தேங்காய்லாம். குழந்தைங்கள்லாம் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ அவங்க அந்த ரெசிபிக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நான் முதல்ல ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட போட்டு செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி சீனி தான் சேர்த்தோம். அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி சீனி நல்லா கரையட்டும். சீனி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இது மாதிரி நல்லா கரைஞ்சி வந்த பிறகு ஒரே ஒரு துண்டு தேங்காய் தான் இது மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சிப்ஸ் பொருளில் சீவி கூட எடுத்துக்கலாம். ஒரு துண்டு தேங்காய்க்கு ஒரு 4 ஸ்பூன் சீனி தான் நான் சேர்த்துருப்பேன். அதுவே போதுமானதாக இருந்தது. அந்த சுகர் பாகில் தேங்காயை போட்டுடலாம். சீனி பாகில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த தேங்காயோட கலர்லாம் மாறிடும் நல்லா. இதில் எண்ணெயும் நெய்யும் எதுவும் ஊற்ற தேவையில்ல. தேங்காயே அவ்வளவும் எண்ணெய் தான். நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு. குழந்தைங்களாம் ஸ்நாக்ஸுன்னு கேட்கும்போது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இதில் சீனிக்கு பதிலாக சேக்கரி போட்டு செஞ்சால் இன்னும் நல்லாவே இருக்கும். கலர் மாறி வந்துடுச்சு. இது டக்குன்னு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே விட்டிங்கன்னா ஒட்டிக்கிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதானா?